Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salihah. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Husnia. எப்படி இருக்கிறீர்களா சாலிஹா? அல்ஹம்துலில்லாஹ் ஹுஸ்னியா, நல்ல சுகம். நீங்கள் எப்படி சுகமா? நான் நீண்ட நாளைக்கு பிறகு சந்திச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சுகம். நான் ஊரில் இருக்கவில்லை, வெளியூருக்கு சென்றிருந்தேன். அப்படி, அதனால் தான் காணவில்லையோ? ஓம் சாலிஹா, இன்றைக்கு விசேஷமான நாளே, அதுதான் தான் வந்தேன். விசேஷமா? என்ன விசேஷம்? தெரியாதா? இன்றைக்கு கடுக்கலியாவில் மாணவ மாணவிகள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினமான மீலாத் நாளை கொண்டாடுகிறார்கள். அப்படியா? அது கூடாது, ஷிர்க் என்று சொல்கிறார்கள். ஷிர்க் என்று சொல்வதற்கு கிறுக்கு சாலிஹா. அப்படியா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஹுஸ்னியா. சாலிஹா, நபி அவர் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹ் அவனுடைய தூதரை புகழ்ந்து விட்டான். அதனால் நாமும் ரபியுல் அவ்வல் மாதம் சிறப்பை கொண்டாடுவதில் என்ன சிரிக்கிறது? ஆமாம், நமக்கு விவாதம் தேவையில்லை. சிறுபிள்ளை நிகழ்வு நல்ல நிகழ்வு, கட்டாயம் பார்க்க வேண்டும். அப்படியானால் கதைத்துக் கொண்டிருக்க தேவையில்லை. இரண்டு பேருமே போய் கலந்து கொள்வோம். அல்லாஹ்வின் அருளை பெற்றுக் கொள்வோம். சரி சரி, போவோம். கதைத்துக் கொண்டே போவோம். இதில் எல்லோருக்கும் தெளிவை கொடுக்கட்டும். நானும் அடுத்த வருடம் இவ்விழாவில் அதிக பங்கெடுக்க வேண்டும். வாருங்கள் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தில் கடமைகள் 5. 1 கலிமா, 2 தொழுகை, 3 ஸகாத், 4 நோன்பு, 5 ஹஜ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட விடயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. Prophet Muhammad Nabi sallallahu alaihi wasallam. Our Prophet Muhammad Nabi sallallahu alaihi wasallam was born in Makkah. He is the last prophet of Allah. His father name was Abdullah and his mother name was Amina. He belonged to the tribe Quraysh. He got married to Hazrat Khadija at the age of 25. At the age of 40, he got prophethood. He spread the light of Islam all over the world. And at the age of 63, he died. Wassalam. Alaykum inya salam. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறப்படவில்லை. இவளை மறைத்து ஆட்சி செய்பவன், எல்லா விஷயங்களும் சக்தி பெற்றவன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மி
மாலிக் அலைஹிஸ்ஸலாம், ரில்வான் அலைஹிஸ்ஸலாம். வஸ்ஸலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாம் கலிமா தய்யிப், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாம் கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. மூன்றாம் கலிமா தம்ஜீத், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். நான்காம் கலிமா தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃப்ர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குய்யூப். துப்து அன்ஹு வ தபர்ரது அன் குல்லி தீனி சிவா தீனில் இஸ்லாம் வ அஸ்லம்து ஆமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஈமானின் ஆறு பிரிவுகள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், கலாக்கதிரை கொண்டு ஈமான் கொள்ளுதல். வஸ்ஸலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேதங்களும் நபிமார்களும். தௌராத் வேதம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபரானி மொழியில் அருளப்பட்டது. ஸபூர் வேதம் தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூனானி மொழியில் அருளப்பட்டது. இன்ஜில் வேதம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுர்யானி மொழியினால் அருளப்பட்டது. ஃபுர்கான் வேதம் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபு மொழி நமக்கு வழிகாட்டியாக அருளப்பட்டது. தௌராத் மூசா அபரானி
சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள், இமாம்கள் போன்றவர்களை அனுப்பினான். கடைசியாக இறைநேசர்களான வலிமார்களின் கையில் ஒப்படைத்தான். வாழையடி வாழையாக இறைநேசர்கள் இஸ்லாத்திற்கு புத்துயிர் கொடுத்து மக்களை எல்லாம் நல்ல சாலிஹீன்களாக மாற்றி செத்து போயிருந்த உள்ளங்களை எல்லாம் உயிர் பெறச் செய்தார்கள். அல்லாஹ்வை நெருங்கிய உள்ளம் கொண்டவர்களை ஒரு காலமும் பகைத்துக் கொள்ள கூடாது. காரணம், அவர்கள் பதுவா செய்தால் அது எனக்கு பெரும் பாதிப்பாக அமைந்துவிடும். இறைநேசர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இறைநேசர்களை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் எமக்கு நற்பாக்கியங்களை அள்ளி தருவான். இனி அவர்களே, நாம் நல்லவர்களுடன் சேர்ந்து அவர்களின் அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இறைநேசர்களின் கோபத்திற்கு ஆளாகி விடாமல் அவர்களின் கிருபை கொண்ட பார்வைக்கு உரியவர்களாக மாறுவோம், உயர்வை அடைவோம் என கூறி எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுக்கு அவசியமான பண்பு ஒன்று அல்ஃபத்தானத் விவேகம், 2 அசிருக்கு உம்மத்துகள், 3 அத்தபிலி எத்தி வைத்தல், 4 அல்-அமானத் மோசடி செய்யாதிருத்தல். ரசூலுக்கு இருக்க முடியாத பண்புகளாகும். 1 அல்-பலாலத் அவிவேகம், 2 அல்-கித்பு பொய் சொல்லுதல், 3 அல்-கித்மான் மறைத்தல், 4 அல்-ஹியானத் மோசடி செய்கிற ரசூலுக்கு இருக்க முடியாத ஆகும். வஸ்ஸலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி ஹைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. நான் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வின் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வின் ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், நலவு நஷ்டம் எல்லாம் அல்லாஹ்வின் தீர்ப்பின்படி நடக்கிறது என்று ஈமான் கொள்ளுதல். வஸலாம். அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் கசீதா. மலர்ந்திடும் நபி பிறப்பு, மண்ணில் எங்கும் அவர் சிறப்பு, இந்த இனிய நாளிலே கூறுவோமே நாமுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மது நபியுனா, யா முஹம்மது நபியுனா, யா முஹம்மது நபியுனா, யா முஹம்மது நபியுனா, யா பஸீரல்லாஹ், யா பஸீரல்லாஹ். மலர்ந்தீர் நபி பிறப்பு, மண்ணில் எங்கும் அவர் சிறப்பு, இந்த இனிய நாளிலே கூறுவோமே நாமுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாஹிலியா மடமையில் மனிதன் வாழ்ந்த போதிலே அன்னை ஆமினா அப்துல்லாஹ் இருவர் மகனாய் பிறந்தீரே. ஜாஹிலியா மடமையில் மனிதன் வாழ்ந்த போதிலே அன்னை ஆமினா அப்துல்லாஹ் இருவர் மகனாய் பிறந்தீரே.
மக்களை வாழ்ந்த மனங்களுமே மாறியதே வருகையிலே. மக்களை வாழ்ந்த மனங்களுமே மாறியதே வருகையிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா. யா பஸீரல்லாஹ் யா பஸீரல்லாஹ். மலர்ந்திடும் நபி பிறப்பே மண்ணில் எங்கும் அவர் சிறப்பே. இந்த இனிய நாளிலே கூறுவோமே நாமுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்து நிச்சி முதலாட்சி வரை எமக்கு வாழ்ந்து காட்டினீர். உம்மை எதிர்த்த யாவரும் உண்மை தீனை ஏற்றனர். உம்மை எதிர்த்த யாவரும் உண்மை தீனை ஏற்றனர். அழகிய பண்பால் பாருலகை தீர்மயமாக்கி சென்றீரே. அழகிய பண்பால் பாருலகை தீர்மயமாக்கி சென்றீரே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா. யா பஸீரல்லாஹ் யா பஸீரல்லாஹ். மலர்ந்திடும் நபி பிறப்பு மண்ணில் எங்கும் அவர் சிறப்பு. இந்த இனிய நாளிலே கூறுவோமே நாமுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றும் எங்கள் நேசமே என் நபி நாயகமே. உங்கள் நாமம் கூரையில் மனமும் மாறுதலாயிரும். உம்மை நினைக்கும் உள்ளமெல்லாம் உம்மை பார்க்க துடிக்கிறதே. உம்மை நினைக்கும் உள்ளமெல்லாம் உம்மை பார்க்க துடிக்கிறதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா. யா பஸீரல்லாஹ் யா பஸீரல்லாஹ். மலர்ந்திடும் நபி பிறப்பு மண்ணில் எங்கும் அவர் சிறப்பு. இந்த இனிய நாளிலே கூறுவோமே நாமுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா யா முஹம்மதி நபியுனா. யா பஸீரல்லாஹ் யா பஸீரல்லாஹ். அஸ்ஸலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் வரலாற்றில் ஓரேடு. உத்தம நபியை நமது உயிரை விட நேசிக்க வேண்டும். ஒரு சமயம் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாயகமே, என் உயிரை தவிர மற்ற யாவற்றையும் விட உங்களின் மீது அன்பு வைக்கிறேன் என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் உயிரை விட நான் உங்களுக்கு மிக பிரியமானவையாக இருக்க வேண்டும் என்றார்கள். உடனே உமர்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் எனது உயிரை விடவும் எனக்கு மிக பிரியமானவையாக இருக்க வேண்டும் என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை, இப்போதுதான் உங்கள் ஈமான் பரிபூரணமாகிவிட்டது என்று கூறினார். வஸலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பிற்குரிய உறவுகளே, மல்லம் யஷ்குரின்னாஸ லம் யஷ்குரில்லாஹ் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிக்கு ஒப்ப நிகழ்வுகள் நடந்தாலும் அதற்கு ஒரு நன்றி உரை என்பது முக்கியமான ஒன்று. அதன் அடிப்படையில் எமது அல் மதரசத்துர் ரஷீதியா இந்த குர்ஆன் மதரசாவின் எம்முடைய இந்த சிறந்த விழாவிற்காக வேண்டி நிறைய பேர்கள் ஒத்தாசை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த இறுதி தருணத்தில் நாம் சொல்லிக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறோம். நம்முடைய கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நன்றி உறவின் பின்னால் அனைவரு பிள்ளைகளுக்குரிய பரிசில்களும் சான்றிதழ்களும் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் பெருந்தவைகள் வழங்கி வாரி வைப்பார்கள். இந்நிகழ்வை கண்ணியப்படுத்துவதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய பொன்னான சிறந்த இந்த விழாவுக்கு எம்முடைய ஒரு சிறு அழைப்பாக இருந்தாலும் அதை தலைமேற்கொண்டு எம்முடைய அழைப்பை ஏற்று தலைநகரிலிருந்து கடும் சிரமத்தோடு பல வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை தள்ளிவிட்டு கண்மணி நாயகத்தினுடைய மீலாது விழாவுக்காக நம்முடைய பிள்ளைகளின் நிகழ்வுகளுக்காக கடும் சிரமத்தோடு வந்து இந்நிகழ்வில் சிறந்த ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு பயான் நிகழ்ச்சியை எமக்கு ஏற்படுத்தி தந்த கண்ணியத்திற்குரிய தேச கீர்த்தி மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளர், அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவின் செயலாளர், கண்ணியத்திற்குரிய நண்பர் அல் ஹாஃபில் மௌலவி சராஜுத்தீன் நஜாஹி காதிரி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எம்முடைய அழைப்பை ஏற்று நிக்கப்பட்டவன ரிசுவியா அரபு கலாசாலையிலிருந்து எம்முடைய அழைப்பை பெரிதாக மதித்து எம்முடைய பெற்றோர்களின் அழைப்பை பெரிதாக நினைத்து இந்த மீலாதுன் நபி விழாவை நடாத்துவதற்காக மாபெரும் அறிவிப்பாளராக நாடறிந்த அறிவிப்பாளர் கண்ணியத்துக்குரிய நண்பர் மௌலவி முபாரக் முஸ்தபி காதிரி அவர்களையும் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளின் நிகழ்வுகளை சொன்னதற்கு பின்னால் சந்தோஷம் அடைந்து உங்களுடைய இந்நிகழ்வுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய ஒத்தாசைகளை நாங்கள் தருவோம், எங்களுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று எங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த மேடையையும் எங்களுக்கு நிகழ்வு நடத்துவதற்காக தந்து மற்றும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக சில பரிசுகளையும் தந்து உதவி செய்த உதவும் கரம் தலைவர் மற்றும் உதவும் கரம் அங்கத்தவர்கள் அனைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்குவதற்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளுடைய தகமைகளுக்காக சான்றிதழை வழங்குவதற்காக வேண்டி எம்முடைய உறவை சேர்ந்த நிஃப்லான் தம்பி அவர்களும் மற்றும் நம்முடைய சகோதரர் பாயிஸ் நானா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எம்முடைய பிள்ளைகளுக்கு சான்றிதழ்கள் மாத்திரமல்ல பரிசில்கள் வழங்குவதற்காக வேண்டி ஸ்பான்சராக
கொஞ்சம் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக சில பரிசுகளை தந்து உதவி செய்த ஜலாலியா அரபு கல்லூரியின் ஆயுட்கால தலைவர் ஷரீஃப்தீன் சாச்சா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு அவர்களை மனமகிழ வைக்க வேண்டும் என்பதற்காக மரணித்து மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மரஹூம் முத்து என்பவருடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்க வேண்டும். அவர்களுக்காக அவருடைய பேரிலே அவருடைய மகள் சியானா அவர்கள் இந்த பிள்ளைகளுக்காக பரிசில்களை வழங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய நீயத்தை அல்லாஹ் கபூல் செய்து அவருடைய தந்தையின் கபரை அல்லாஹ் சுவனத்தின் பூஞ்சோலையாக அதை விசாலமாக்கி கொடுப்பானாக. அடுத்ததாக இன்னும் பிள்ளைகளுக்கு கொப்பிகள் தந்து பென்சில்களை கொடுத்து உதவி செய்த பஸ்மீர் மற்றும் ரஸ்மியா தம்பதிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது மேடையில் இருக்கக்கூடிய உலமா பெருந்தகைகளையும் மாணவ மணிகளையும் அழகான முறையிலே அலங்கரிப்பதற்கு பெஜ்ஜிகளை அடித்து தந்த ஹசன் யமீனா தம்பதியினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது மேடையை அலங்கரிப்பதற்காக வேண்டி நிறைய ஒத்தாசையாக இருந்த மர்லியா சாட்சி அவர்களை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இன்னும் அதற்காக வேண்டி இந்த மேடைக்காக வேண்டி சோபா செட்டுகளை தந்து உதவி செய்த சமீரா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக வேண்டி நிறைய ஒத்தாசை செய்த எம்முடைய உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அத்தோடு நிறைய நீண்ட தூரத்திலிருந்து நோய் நொம்பலங்கள் இருந்தாலும் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் மீலாதுன் நபி விழாவை கண்டுகளிக்க வேண்டும் என்ற உற்ற ஆசையோடும் ஈமானிய சுடரோடும் நாவலப்பிட்டியிலிருந்து நம்முடைய உறவு இப்ராஹிம் நஜாஹி காதிரி அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். வருத்தமாக இருந்தாலும் எம்முடைய பிஞ்சு பிள்ளைகளுடைய நிகழ்வுகளை கண்டுகளிக்க வேண்டும், கண்மணி நாயகத்தினுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்ததாக எம்முடைய அழைப்பை ஏற்று யார் யாரெல்லாம் இந்த இடத்திற்கு வந்து வருகை தந்து இந்த இடத்தை கண்ணியப்படுத்தினார்களோ எம்மை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக வேண்டி இந்த விழாவிற்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகளின் பெற்றோர்கள் தாய்மார்கள் அயராது பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகளின் நிகழ்வு நல்ல முறையில் இந்த இடத்திலே அரங்கேற வேண்டும் என்பதற்காக நிறைய அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். காலையிலிருந்து நேற்றிலிருந்து இங்கே விழாக்கள் முடிகிற வரைக்கும் மழை பொழிந்துவிடக் கூடாது என்று எல்லோரும் துஆ பிரார்த்தனையோடு இருந்தார்கள். ரப்புல் ஆலமீன் கருணை கொண்டான், இரக்கம் கொண்டான். எம்முடைய நிகழ்வை அழகான முறையில் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த இடத்திலே சிறந்த முறையில் நடாத்துவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்த அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம். அத்தோடு இந்த விழாவுக்காக வேண்டி ஹட்டடிப்பதற்காகவும் மேடையை அலங்கரிப்பதற்காகவும் கதிரைகளை கொண்டு வந்து தருவதற்காகவும் உதவி ஒத்தாசையாக இருந்த எம்முடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அத்தோடு இங்க சிற்றுண்டிகள் கொடுப்பதற்காக எம்முடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் கடுமையாக சிரமப்பட்டு வருபவர்களை சிறந்த முறையிலே கண்ணியப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பதற்காக சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இங்கு நாங்கள் ஒன்று சேர்ந்திருந்ததை போல் மறுமையிலும் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலக்கரம் பிடித்தவர்களாக இப்படி அனைவர்களும் சுவனம் செல்கின்ற பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அடுத்ததாக இந்நிகழ்வு இன்றோடு நிறைவு வரக்கூடாது.
ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய குழந்தைகளின் நிகழ்வுகள் அரங்கேற வேண்டும். நல்ல முறையில் அவர்கள் இந்நிகழ்வை சிறந்த முறையில் நிகழ்த்தினார்கள், நல்ல முறையில் செய்தார்கள். அனைவர்களும் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு அவருடைய நிகழ்வுகள் நல்ல முறையில் நடந்தது. அல்லாஹ் இந்த நிகழ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்நன்னிகழ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறிப்பாக இந்த இடத்திலே சத்தமிட்டு பேசுவதற்காக வேண்டி இந்த சவுண்ட் சிஸ்டத்தையும் தந்து எம்எல்ஏ கண்ணியப்படுத்திய அஸ்கான் தம்பி அவர்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அவர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். எங்கள் இந்த நிகழ்வை நடாத்திய ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் இங்கே அருள் புரிவதோடு நாளை கியாமத்திலும் அருள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பல்லாயிரம் நன்றிகள் செலுத்தினாலும் போதாது. ஆகவே அல்லாஹ் நாங்கள் செலுத்துகின்ற நன்றியை அத்துணைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. கலந்து கொண்ட வாய்ப்புகளை ஏற்படுத்திய அனைவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஜஸாக்கும் அல்லாஹு கைரா கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா